அமைச்சர் துரைமுருகன் அவர்களோட அமைச்சரவை இலாக்காக்குகள் திடீரென மாற்றப்பட்டிருக்கு. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எடுத்த நடவடிக்கை தமிழக அரசியல பெரும் பரபரப்பாக பேசப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த அமைச்சரவை மாற்றம் மூலமாக அடுத்தடுத்து திமுகவோட வாக்குகள் பல மடங்கு சிதறப் போகிறது. ஸோ தமிழக வெற்றி கழகம் அதிமுகவுக்கு இந்த வாக்குகள் அதிக அளவில் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம். திமுகவோட ஊழல் இந்த இடத்துல திமுகவே அவ்வளோ சூப்பராக நிரூபித்திருக்கு. அதாவது அமைச்சர் துரைமுருகன் அவர்களோட இலாக்காக்களான கனிம வளம், அதுக்கப்புறமா இயற்கை வளத்துறை, இந்த ரெண்டு இலாக்காக்களும் இப்ப பிடுங்கப்பட்டிருக்கு. இப்ப அந்த கனிம வளம், அதுக்கப்புறமா இயற்கை வளத்துறை நிர்வாகம் அந்த ஒரு அமைச்சரக அந்த ஒரு இலாக்காக்கள் ரகுபதி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு, எதுக்காக திடீர்னு 4 வருடம், அதாவது திமுக ஆட்சிக்கு நேத்தோட 4 வருடம் ஆகியிருக்கு. இந்த 4 வருடம் முடியும் போது இந்த இலாக்காக்கள் சேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அதாவது இதுக்கு முன் பொன்முடி, அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜி, அவங்க 2 பேரையும் அமைச்சரவையிலிருந்து, அமைச்சர் பதவியிலிருந்து திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வெளியே போக சொல்லிட்டாங்க. ஏன்னா இவங்க 2 பேர் பின்னாடி பயங்கரமான கேஸ் ஃபைல் போய் கொண்டு இருக்கு. இப்போ துரைமுருகனுக்கும் அதே ஒரு நிலைமை வரப்போகிறது. அதாவது தொடர்ந்து துரைமுருகன் அவர்களோட இலாக்காக்களான கனிம வளம் சுரங்கம் பயங்கரமான குற்றச்சாட்டு, அது மேலே புகார்கள் வந்து கொண்டு இருந்தது. முக்கியமாக மணல் கொலைகளும் அதிகரித்து கொண்டு இருந்தது. இதுக்காக நிறைய புகார்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் காதுகளுக்கே வர மாதிரி நிறைய புகார்கள் இருந்தது. நிறைய புகார்கள் டைரக்டாக மக்களும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. போராட்டமும் இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்ல ரொம்ப அதிகமாகவே இருந்தது. ஆனால் இது எதுக்குமே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ரியாக்ட் பண்ணாமல் இருந்தாங்க. அதுக்கான மிக முக்கியமான காரணம் என்னன்னா, துரைமுருகன் அவர்கள் கடந்த 1971 இருந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க. 10 முறை எம்எல்ஏ ஆகியிருக்காங்க. ஸோ முதலமைச்சர் ஸ்டாலினும் துரைமுருகனும் ரொம்ப க்ளோஸ் ஆன ஒரு நண்பர்கள் மாதிரி. அதனாலே இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டை பற்றி பெருசாக கேர் எடுக்காம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இருந்தாங்க. அது எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்டசபையில் எதிர்கட்சி துணைத் தலைவர் உதயகுமார் அவர்கள் துரைமுருகனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது மணல் கொள்ளைகள் அதிகரித்து கொண்டே இருக்கு, கனிம வளம் சுரங்கங்கள் நிறைய புகார்கள் உங்க மீது வந்து கொண்டே இருக்கு அப்படி சொல்லி ஒரு குற்றச்சாட்டு சட்டசபையில் சொல்றாங்க. அதுக்கு துரைமுருகன் என்ன ரிப்ளை கொடுக்குறாங்கன்னா, ஸோ ஏதோ நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டு அப்புறம் தான் இந்த மாதிரி மணல் கொள்ளைகள் அதிகரித்து கொண்டு இருக்கு, லாரிகள் அதிகமாக மணல் ஏற்றி கொண்டு போகுது அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கே அப்படி சொல்லி துரைமுருகன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. துரைமுருகன் அவர்கள் உதயகுமார் அவர்கள் சொன்ன கருத்தை நான் அப்படி இல்லை அப்படி சொல்லி மறுப்பு தெரிவிக்காம, அது நாங்கள் அப்போ தான் இந்த மாதிரி இருக்கா, நீங்களும் அப்படி தான் பண்ணீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இவ்வளோ விஷயம் நடந்தும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் துரைமுருகன் மீது சின்னதாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காம தான் இருந்தாங்க. ஆனால் திடீர்னு இந்த ஒரு பிரச்சனை பெருசாக வெடித்திருக்கு. அதாவது எம் சென்ட், எல் சென்ட், அதுக்கப்புறமா மணல் விலைகள் பயங்கரமாக அதிகரித்திருக்கு. ஸோ இதனால் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பித்து விட்டார்கள். இந்த ஒரு விஷயம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோட காதுக்கு தெரிய போய் இதுக்காக துரைமுருகன் கிட்ட கேட்டிருக்காங்க. அதனால துரைமுருகன் அவர்கள் அவசரமாக ஆலோசனை கூப்பிட்டு மணல் விலையை 1000 ரூபாய் கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த ஒரு விஷயம் மார்க்கெட்டில் இம்ப்ளிமெண்ட் ஆகாமல் இருக்குது. இதனால் மக்கள் இன்னுமே கொந்தளிச்சிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் மீண்டுமே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் காதுக்கு போயிருக்கு. ஸோ ஏற்கனவே செந்தில் பாலாஜி, பொன்முடி அவர்களோட அமைச்சரவை பறிக்கப்பட்டிருக்கு. அவங்க மீது நிறைய குற்றச்சாட்டுகள் சூட்டப்பட்டிருக்கு. இதுவே திமுக ஆட்சிக்கு ஒரு கெட்ட பேர் உருவாக்கி இருக்கு. இந்த ஒரு விஷயம் மீண்டுமே கனிம வளத்துறைக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. அமலாக்கத்துறையும் இப்போ நிறைய சுரங்கங்கள் மீது ரைடு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்படி ரைடு நடத்தும் போது கண்டிப்பா துரைமுருகன் அவர்கள் சிக்குவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கு. அதனால தான் அவசரமாக துரைமுருகன் அவர்களோட இலாக்காக்குகள் ரகுபதி அவர்களுக்கு மாற்றி கொடுக்கப்பட்டிருக்கு. துரைமுருகன் அவர்களுக்கு சட்டத்துறை இலாக்காக்குகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயத்தினால் என்ன ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி திடீர் இலாக்காக்குகள் சேஞ்ச் பண்ணப்படுகிறது. முக்கியமாக அமைச்சரவையில் பிரச்சனை ஏற்படும் போது திமுகவோட கட்டமைப்பில் ஒரு சின்ன விரிசலை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி மக்களிடம் நம்பிக்கை இல்லாத தன்மை திமுக மீது அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதனால் வேலூர், அதாவது துரைமுருகன் அவர்களோட தொகுதியான வேலூர் சில வாக்குகள் செதற போகிறது. திமுகவுக்கு பதிலாக நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம், அதிமுகவுக்கு வாக்குகள் செதற போகிறது.
அமைச்சர் துரைமுருகன் அவர்களோட அமைச்சரவை இலாக்காக்குகள் வந்து திடீரென மாற்றப்பட்டு இருக்கு. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எடுத்த நடவடிக்கை வந்து தமிழக அரசியல பெரும் பரபரப்பாக பேசப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த அமைச்சரவை மாற்றம் மூலமாக வந்து அடுத்தடுத்து திமுகவோட வாக்குகள் பல மடங்கு வந்து சிதறப்போகிறது. ஸோ தமிழக வெற்றி கழகம் அதிமுகவுக்கு வந்து இந்த வாக்குகள் வந்து அதிக அளவில் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம். திமுகவோட ஊழல் வந்து இந்த இடத்துல வந்து திமுகவே அவ்வளோ சூப்பராக வந்து நிரூபித்திருக்கிறது. அதாவது வந்து அமைச்சர் துரைமுருகன் அவர்களோட இலாக்காக்களான கனிம வளம் அதுக்கப்புறமா இயற்கை வளத்துறை இந்த ரெண்டு இலாக்காக்களும் வந்து இப்போ வந்து பிடுங்கப்பட்டிருக்கு. இப்போ வந்து அந்த கனிம வளம் அதுக்கப்புறமா வந்து இயற்கை வளத்துறை நிர்வாகம் வந்து அந்த ஒரு அமைச்சரக அந்த ஒரு இலாக்காக்கள் வந்து ரகுபதி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு, எதுக்காக திடீர்னு வந்து 4 வருடம், அதாவது திமுக ஆட்சிக்கு வந்து நேத்தோட 4 வருடம் ஆகியிருக்கு. இந்த 4 வருடம் முடியும் போது வந்து இந்த இலாக்காக்கள் சேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அதாவது இதுக்கு முன் வந்து பொன்முடி அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜி அவங்க 2 பேரையும் வந்து அமைச்சரவையிலிருந்து அமைச்சர் பதவியிலிருந்து திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து வெளியே போக சொல்லிட்டாங்க. ஏன்னா வந்து இவங்க 2 பேர் பின்னாடி வந்து பயங்கரமான கேஸ் வந்து ஃபைல் போய் கொண்டு இருக்கு. இப்போ வந்து துரைமுருகனுக்கும் அதே ஒரு நிலைமை வந்து வரப்போகிறது. அதாவது வந்து தொடர்ந்து துரைமுருகன் அவர்களோட இலாக்காக்குகளான கனிம வளம் சுரங்கம் வந்து பயங்கரமான குற்றச்சாட்டு, அது வேலை வந்து புகார்கள் வந்து கொண்டு இருந்தது. முக்கியமாக வந்து மணல் கொலைகளும் வந்து அதிகரித்து கொண்டு இருந்தது. இதுக்காக வந்து நிறைய புகார்கள் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் காதுகளுக்கே வர மாதிரி வந்து நிறைய புகார்கள் வந்து இருந்தது. நிறைய புகார்கள் டைரக்டாக வந்து மக்களும் கொடுக்க ஆரம்பித்தாங்க. போராட்டமும் இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்ல ரொம்ப அதிகமாகவே இருந்தது. ஆனால் இது எதுக்குமே வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ரியாக்ட் பண்ணாமல் இருந்தாங்க. அதுக்கான மிக முக்கியமான காரணம் என்னன்னா, துரைமுருகன் அவர்கள் கடந்த 1971 இருந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க. 10 முறை வந்து எம்எல்ஏ ஆகியிருக்காங்க. ஸோ முதலமைச்சர் ஸ்டாலினும் துரைமுருகனும் ரொம்ப க்ளோஸான ஒரு நண்பர்கள் மாதிரி. அதனாலே வந்து இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டை பற்றி வந்து பெருசாக வந்து கேர் எடுக்காமல் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இருந்தாங்க. அது எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்டசபையில் வந்து எதிர்கட்சி துணைத் தலைவர் உதயகுமார் அவர்கள் வந்து துரைமுருகனை பார்த்து ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. அதாவது மணல் கொள்ளைகள் அதிகரித்து கொண்டே இருக்கு, கனிம வளம் சுரங்கங்கள் வந்து நிறைய புகார்கள் வந்து உங்க மீது வந்து கொண்டே இருக்கு அப்படி சொல்லி ஒரு குற்றச்சாட்டு சட்டசபையில் வந்து சொல்றாங்க. அதுக்கு வந்து துரைமுருகன் என்ன ரிப்ளை கொடுக்குறாங்கன்னா, ஸோ ஏதோ நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டு அப்புறம் தான் வந்து இந்த மாதிரி வந்து மணல் கொள்ளைகள் அதிகரித்து கொண்டு இருக்கு, லாரிகள் வந்து அதிகமாக மணல் வந்து ஏற்றி கொண்டு போகுது அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி துரைமுருகன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. துரைமுருகன் அவர்கள் உதயகுமார் அவர்கள் சொன்ன கருத்தை வந்து நான் அப்படி இல்லை அப்படி சொல்லி மறுப்பு தெரிவிக்காம, அது நாங்கள் வந்து அப்போ தான் இந்த மாதிரி இருக்கா, நீங்களும் அப்படி தான் பண்ணீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இவ்வளோ விஷயம் நடந்தும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் துரைமுருகன் மீது வந்து சின்னதாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காம தான் இருந்தாங்க. ஆனால் திடீர்னு வந்து இந்த ஒரு பிரச்சனை வந்து பெருசாக வந்து வெடித்திருக்கு. அதாவது வந்து எம் சென்ட் எல் சென்ட் அதுக்கப்புறமா வந்து மணல் விலைகள் வந்து பயங்கரமாக வந்து அதிகரித்திருக்கு. ஸோ இதனால் வந்து மக்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பித்து விட்டார்கள். இந்த ஒரு விஷயம் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோட காதுக்கு வந்து தெரிய போய் இதுக்காக வந்து துரைமுருகன் கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. அதனால துரைமுருகன் அவர்கள் அவசரமாக ஆலோசனை கூப்பிட்டு மணல் விலையை 1000 ரூபாய் கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த ஒரு விஷயம் வந்து மார்க்கெட்டில் வந்து இம்ப்ளிமெண்ட் வந்து ஆகாமல் இருக்குது. இதனால் வந்து மக்கள் வந்து இன்னுமே வந்து கொந்தளிச்சிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் மீண்டுமே வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் காதுக்கு வந்து போயிருக்கு. ஸோ ஏற்கனவே வந்து செந்தில் பாலாஜி பொன்முடி அவர்களோட அமைச்சரவை வந்து பறிக்கப்பட்டிருக்கு. அவங்க மீது வந்து நிறைய குற்றச்சாட்டுகள் சூட்டப்பட்டிருக்கு. இதுவே வந்து திமுக ஆட்சிக்கு வந்து ஒரு கெட்ட பேர் வந்து உருவாக்கி இருக்கு. இந்த ஒரு விஷயம் வந்து மீண்டுமே வந்து கனிம வளத்துறைக்கு வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அமலாக்கத்துறையும் வந்து இப்போ நிறைய சுரங்கங்கள் மீது வந்து ரைடு வந்து நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். இப்படி ரைடு நடத்தும் போது கண்டிப்பா வந்து துரைமுருகன் அவர்கள் சிக்குவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கு. அதனால தான் அவசரமாக வந்து துரைமுருகன் அவர்களோட இலாக்காக்குகள் வந்து ரகுபதி அவர்களுக்கு மாற்றி கொடுக்கப்பட்டிருக்கு. துரைமுருகன் அவர்களுக்கு சட்டத்துறை இலாக்காக்குகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ வந்து இந்த ஒரு விஷயத்தினால் வந்து என்ன ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து திடீர்னு இலாக்காக்குகள் சேஞ்ச் பண்ணப்படுகிறது. முக்கியமாக வந்து அமைச்சரவையில் பிரச்சனை ஏற்படும் போது வந்து திமுகவோட கட்டமைப்பில் வந்து ஒரு சின்ன விரிசலை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வந்து மக்களிடம் வந்து நம்பிக்கை இல்லாத தன்மை வந்து திமுக மீது வந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதனால் வந்து வேலூர், அதாவது துரைமுருகன் அவர்களோட தொகுதியான வேலூர் வந்து சில வாக்குகள் வந்து செதற போகிறது. திமுகவுக்கு பதிலாக நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம், அதிமுகவுக்கு வாக்குகள் செதற போகிறது.